ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் ஜென்ரல் நாலேஜ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். பார்ட் 6 வரைக்கும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ வந்து 7th பார்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் ஜிகே 7 போட்டுருக்கேன். நீர் கரைப்பானாக கொண்ட கரைசல் நீர் கரைசல். ஓகே, அப்போ கார்பன் டை சல்ஃபைடை கரைப்பானாக கொண்ட கரைசல் எது? நீரை கரைப்பானாக கொண்ட கரைசல் நீர் கரைசல்னு சொல்கிறோம். கார்பன் டை சல்ஃபைடை கரைப்பானாக கொண்ட கரைசல் நீரற்ற கரைசல். மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 98.4 ஃபாரட் இருக்கணும். மிட்ரல் வால்வு டேஷ் டேஷ் இடையில் காணப்படுகிறது. இடது ஆரிக்கில் இடது வென்ட்ரிக்கிள். மிட்ரல் வால்வு எதுக்கு இடையில இருக்குது? இடது ஆரிக்கிள்க்கும் இடது வென்ட்ரிக்கிள்க்கும் இடையில மிட்ரல் வால்வு இருக்குது. செல்வ இலக்கணம் தந்தவர் யார்? இந்த கொஷின் அடிக்கடி ரிப்பீட்டடாக வருது. நம்ம இதுலையுமே நிறைய தடவை பார்த்துட்டோம். ஓகேவா? ஆடம் ஸ்மித். செல்வ இலக்கணம் தந்தவர் யார்? ஆடம் ஸ்மித். அப்படின்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வம் என்ற புத்தகத்தை எழுதிய ஆண்டு. இந்த ஆடம் ஸ்மித் செல்வ இலக்கணம் தந்தவர் ஆடம் ஸ்மித்து, அது நாடுகளின் செல்வம், இந்த புக்கம்லாம் எழுதினவங்க 1776. எழுதியவர் வந்து ஆடம் ஸ்மித் தான். வருஷம் வந்து 1776. அரசியல் பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித். அரசியல் பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித். வேலை பகுப்பு முறை பற்றி கூறும் நூல். வேலை பகுப்பு முறை பற்றி கூறும் நூல் வந்து எது அப்படின்னா நாடுகளின் செல்வம். நாடுகளின் செல்வம் தான் வேலை முறை பற்றி சொல்லுது. தேவை விதியின் மற்றொரு பெயர் என்ன? மார்ஷல் விதி. தேவை விதியின் மற்றொரு பெயர் மார்ஷல் விதி. கிடைப்பெருமை இலக்கணம் தந்தவர் யார்? லயன்ஸ் ராபின்சன். கிடைப்பெருமை இலக்கணம் தந்தவர் லயன்ஸ் ராபின்சன். இரண்டு திரவங்கள் ஒன்றிலொன்று கரையுமானால் அத்திரவங்கள் இரண்டர கலப்பவை அப்படின்னு பேர். இரண்டு திரவங்கள் வந்து ஒன்னோட ஒன்று ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இரண்டர கலப்பவை. நீரினால் பரவும் நோய்க்கு ஒரு எக்ஸாம்பிள் டைஃபாய்டு. படிந்த மற்றும் மிதக்கும் பொருட்களை டேஷ் சுத்திகரிப்பு முறையினால் நீக்கலாம். படிந்த மற்றும் மிதக்கும் பொருட்களை முதல் நிலை சுத்திகரிப்பு முறையினால் நீக்கலாம். ஒத்த நிபந்தனைகளில் உள்ளபோது பரப்பு மற்ற பரப்புகளை விட அதிக வெப்பத்தை உட்கவருகிறது. என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமை. கருமை நிறம் தான் வந்து ஒத்த நிபந்தனைகள் ஒத்த இதில் இருக்கும்போது பரப்பு மற்ற பரப்புகளை விட அதிக வெப்பத்தை உட்கொள்கிறது. அனல் மின் நிலையத்தில் பயன்படும் எரிபொருள் நிலக்கரி. வேதி எரிமலை அப்படிங்கிறது சிதைவுறுதல் வினை. சிதைவுறுதல் வினை தான் வேதி எரிமலை அப்படின்னு சொல்கிறோம். NH1 அப்படின்னா டெல்லி அமிர்தசரஸ் தேசிய நெடுஞ்சாலை. நம்பர் இருக்கும் இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் NH1 2 5 3 7 8 அது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ NH1 வந்து எதோடது அப்படின்னா டெல்லி அமிர்தசரஸ் தேசிய நெடுஞ்சாலை. NH2 வந்து டெல்லி கொல்கத்தாக்குரிய தேசிய நெடுஞ்சாலை. உலோகங்களின் ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். NH1 NH2 மீதி இது மாதிரி என்னென்னலாம் இருக்குது, அதுக்கெலாம் என்னென்ன ரூட் அப்படிங்கிறது தனியாக ஒரு நோட்டில் ஹின்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இது வீடியோ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து ஒரு நோட்டில் பென் வச்சு மார்க் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு எதெல்லாம் எதெல்லாம் ரிப்பீட்டடாக வருது, இல்லை எதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ உங்களுக்கு நல்லா தெரியுது, அந்த மாதிரி எல்லாமே ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வருது அதெல்லாமே நோட் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உலோகங்களின் மன்னன் இரும்பு. இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துகிட்ருக்கு. உலோகங்களின் மன்னன் இரும்பு. ஓகே, அடுத்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 2006. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு எந்த வருஷம் அப்படி வந்துச்சுன்னா 2006. அரசியலமைப்பு சாராத அமைப்பு வந்து திட்டக்குழு. அரசியலமைப்பு சாராத அமைப்பு வந்து திட்டக்குழு. ஒன்ஸ் எல்லாமே எப்படி ரிவைஸ் பண்ணிக்கலாம். நீர் கரைப்பானாக கொண்ட கரைசல் நீர் கரைசல். கார்பன் டை சல்ஃபைடை கரைப்பானாக கொண்ட கரைசல் நீரற்ற கரைசல். மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை 98.4 ஃபாரன்ஹீட். மிட்ரல் வால்வு இடது ஆரிக்கலுக்கும் இடது வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில இருக்கும். செல்வ இலக்கணம் தந்தவர் ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வம் என்ற புத்தகத்தை எழுதிய ஆண்டு 1776. அரசியல் பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித். வேலை பகுப்பு முறை பற்றி கூறும் நூல் நாடுகளின் செல்வம். தேவை விதியின் மற்றொரு பெயர் மார்ஷல் விதி. கிடைப்பெருமை இலக்கணம் தந்தவர் லயன்ஸ் ராபின்சன். இரண்டு திரவங்கள் ஒன்றோடு ஒன்று கரையுமானால் அத்திரவங்கள் இரண்டர கலப்பவை அப்படின்னு பேர். நீரினால் பரவும் நோய்க்கு எடுத்துக்காட்டு டைஃபாய்டு. படிந்த மற்றும் மிதக்கும் பொருட்களை டேஷ் சுத்திகரிப்பு முறையினால் நீக்கலாம். எந்த சுத்திகரிப்பு முறையில் நீக்கலாம்னா முதல் நிலை சுத்திகரிப்பு.
ஒத்த நிபந்தனையில் உள்ளபோது பரப்பு மற்ற பரப்புகளை விட அதிக வெப்பத்தை உட்கொள்வது. எப்போவுமே கருமை வந்து அதிகமான வெப்பத்தை அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து வெயில் காலத்துலலாம் பிளாக் கலர் ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னென்னா அது அந்த ஹீட் எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கிட்ட உட்கவர்ந்து வச்சுக்கும், வெளியிடாது. ஓகேவா? இப்போ ஒயிட்டுனா நீங்கள் உங்கள் மேலே படுற அந்த லைட்டு வந்து சன்லைட்டோ இல்லை ஏதோ ஒன்று அந்த ட்ரெஸ்ஸில் படும்போது அது வந்து எல்லாமே ரெஃப்ளெக்ட் ஆயிரும். பட் பிளாக் வந்து என்ன செய்யும்? பிளாக் கலர் எல்லா இதையும் அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அதனால தான் வந்து பாடி ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பிளாக் கலர் வந்து போட வேணாம்னு சொல்லுவாங்க. வெயில் காலத்தில் பிளாக் கலர் ட்ரெஸ் போட வேணாம்னு சொல்லுவாங்க. அனல்மின் நிலையத்தில் பயன்படும் எரிபொருள் நிலக்கரி. வேதி எரிமலை அப்படிங்கிறது சிதைவுறுதல் வினை. NH1 அப்படின்னா டெல்லி அமிர்தசரஸ் தேசிய நெடுஞ்சாலை. NH2 அப்படிங்கிறது டெல்லி கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை. உலோகங்களின் மன்னன் இரும்பு. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 2006. அரசியலமைப்பு சாராத அமைப்பு திட்டக்குழு. ஓகே, வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.